ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லூப்பை பற்றிலாம் பார்க்க போகிறோம். லூப்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனை திரும்ப திரும்ப பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம வந்து பைத்தானில் 3 லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார், வைல், ஃபார் எல்ஸ். இதில் வந்து டூ வைல் வந்து கிடையாது. ஸோ வைலை பற்றி ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு மெசேஜ் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஒரு 10 டைம் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் ஹாய் 10 தடவை கொடுத்துக்கிட்டு இருப்போம். இப்படி வந்து கொடுப்போம். இல்லை அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு இப்படி கொடுப்பான். இப்படி இல்லாமல் லூப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் லூப்பில் இப்படி போட்டு காட்டுறது. வைல் i less than 10 கொடுத்துருவோம். ஸோ இங்கே பிரிண்ட் ஐன்னு கொடுத்துருவோம். ஸோ நம்ம இன்னும் ஐ இனிஷியலைஸ் பண்ணவே இல்லை. பண்ணாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரும். ஐ இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வந்து 10 - 1 அதாவது 9 வரைக்கும் இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 0 மட்டும்தான் இருக்குது. இது அடுத்து இன்க்ரிமெண்ட் இதுவும் ஆகாது, நம்ம தான் பண்ணணும். ஸோ நம்ம ஐ ஈக்குவல் டு ஐ + 1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ வந்து 0லேருந்து 9 வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. ஏன் 0லேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஐயோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு தான் கொடுத்தோம். ஸோ அதனால் இங்கே கண்டிஷன் செக் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் வந்து இது 0வாக இருக்கும். 0 பார்த்த விட சிறுசு. ஸோ என்ன பண்ணணும்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அப்புறம் ஐ + 1 நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐயோட 1 ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி 9 வரைக்கும் வரும். 10 வந்தோடனே இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அதோட வந்து இந்த லூப் முடிஞ்சிடும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஃபார் லூப் கொஞ்சம் வித்தியாசமானது. ஃபார் லூப்புக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொல்லவே இல்லை. அதை இந்த x ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சுன்ற ஒரு இதில் வந்துடும். இப்போ வந்து டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேஞ்ச் ஸோ நம்ம இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறப்ப இந்த ரேஞ்சையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ரேஞ்ச் கொடுத்துட்டு ரேஞ்சுக்குள்ளே இது வரைக்கும் பண்ணணும். இப்போ 5னா கொடுத்துட்டா போதும். 0லேருந்து 4 வரைக்கும் அதாவது இதில் இருக்கிற ஒரு வேல்யூ முன்னாடி வரைக்கும் வந்து வந்துடும் நமக்கு. பாருங்கள் 0லேருந்து 4 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம வைலில் பண்ண மாதிரி ஒரு இனிஷியலைசேஷனும் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் நம்ம வந்து எழுத போகிறது கிடையாது. இதே நீங்கள் இது இல்லாமல் ரேஞ்ச் இல்லாமல் வெறும் ஃபைன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வரும். int ஆப்ஜெக்ட் இஸ் நாட் இட்ரேட்டபிள். இல்லை இது ஒரு வேரியபிளை வச்சு பண்ணால் எரர் வராது. வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். ஸோ x ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டாலும் நமக்கு வந்து எரர் வரும். இங்கே வந்து நீங்கள் ரேஞ்ச் அப்படின்னு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எரர் வராது. இல்லை எனக்கு வந்து 2லேருந்து வர வேண்டாம், எனக்கு வந்து நான் ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவேன், எண்டிங் வேல்யூ நான் தான் ஃபிக்ஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 12லேருந்து
17 வரைக்கும் வரணும் அப்படின்னு நான் போட்டேன். நல்லா பார்த்துங்க, இது வந்து எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ, இது வந்து எண்ட் வேல்யூ. ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ முன்னாடியே முடிஞ்சிடும். ஸோ 12லேருந்து 16 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது இல்லாமல் இன்னொன்று நமக்கு இருக்குது, இன்க்ரிமெண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து ரெண்டாக இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 12 இருந்துச்சு, அடுத்து 14 வந்துருச்சு, 13 வராமல். ஏன் அப்படின்னா இங்கே வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் நம்ம முன்னாடி பண்ணது. ஏன்னா நம்ம இந்த வேல்யூ கொடுக்காத வரைக்கும். ஸோ நம்ம கொடுத்தப்ப ரெண்டாக இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறோம். இதே நம்ம 5 கொடுத்துக்கலாம், 10 கொடுத்துக்கலாம், எது வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எல்ஸ். ரேஞ்சில் வந்து நான் ஒரு வேல்யூ செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு ஆட் நம்பராக இருந்தால் ஆட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணணும், ஈவனாக இருந்தால் ஈவன்னு பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ 11லேருந்து 19 வரைக்கும் கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ நான் வந்து 2 கொடுத்துட்றேன். வந்து இஃப்ல செக் பண்ணுற முன்னாடி பார்த்த மாதிரி தான் i 0ன்னு வச்சு நமக்கு ஈவன். இது நான் இதை வந்து முன்னாடியே இது என்ன அப்படின்றத பைத்தானோட ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து இப்போ ஈவன் நம்பரா அப்படின்னு செக் பண்ணோம். ஈவனாக இருந்தால் பிரிண்ட் ஈவன்னு போட்டுக்கலாம். ஈவன்ட்டு இல்லை அப்படின்னா அது ஈவன் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு வரணும். ஆட் ஒன்லின்னு கொடுத்துடலாம். நான் அதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லா டைமே ஆட் ஒன்லினே வந்துடுது. என்னன்னு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11 இருக்கும், அடுத்து 13 இருக்கும், அடுத்து 15, 17 தான் இருக்குமே தவிர நான் அது ஈவன் நம்பர் வர்ற மாதிரி நான் எழுதலை. ஸோ வந்து ஆட் ஒன்லி மட்டும்தான் வரும். ஆனால் எனக்கு வந்து இது மெசேஜ் வந்து ஒரு டைம் வந்தால் போதும், ஆட் ஒன்லி ஈவன் ஒன்லியான்ட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த எஃப்லேருந்து கட் பண்ணி இந்த ஃபாரோட ஜாயின் பண்ணிடுறேன். அதை பார்த்துங்க, இந்த கேப் இல்லை, இதோட பிளாக்கில் வராது, இது கூட அட்டாச் ஆகி வரும். ஸோ இப்போ இது வந்து ஃபார் எல்ஸ். ஸோ இந்த இஃப்பில் செக் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த இஃப் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து வரும், இந்த லூப்புக்கு அப்புறம். ஸோ ஆட் ஒன்லி ஒரே ஒரு டைம் தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஃபார் எல்ஸ்.